ஒரு சிறிய ஏரிக்கரையில் ஒரு வயதான கொக்கு இருந்தது. அது முந்தைபோல் மீன்களை வேகமாக பிடிக்க முடியாமல் தவித்தது. கடைசியாக அது ஒரு சூழ்ச்சியை திட்டமிட்டது. அது ஏரிக்கரையில் சோகமாக நின்று கொண்டிருந்தது. மீன்கள், தவளைகள் மற்றும் பிற ஜீவிகள் அதை பார்த்து, "ஏன் சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டன. கொக்கு கூறியது, "இந்த ஏரி விரைவில் வறண்டுவிடும். இதை பார்த்த சில மக்கள் அதன் நீரை வேறு இடத்துக்கு திருப்பப் போகிறார்கள். நீங்கள் எல்லாரும் உயிரிழக்க நேரிடும்." அதை கேட்ட ஜீவிகள் பயந்து போன. அப்போது கொக்கு, "நான் அருகிலுள்ள மற்றொரு பெரிய ஏரிக்கு உங்களை எடுத்துச் செல்ல உதவுவேன். ஒவ்வொரு நாளும் ஒரு சிலரை கொண்டு போய் பாதுகாப்பாக விடுகிறேன்" என்று சொன்னது. மீன்கள் நம்பின. ஆனால் உண்மையில் கொக்கு மீன்களை ஏற்றி அருகிலுள்ள ஒரு பாறையில் போய் சாப்பிட்டுவிட்டு, எலும்புகளை அங்கே போட்டுவிட்டு மீண்டும் ஏரிக்கு பின் வந்தது. பல நாட்களாக இதே நிகழ்ந்தது. ஒரு நாள் ஒரு விவேகமுள்ள நண்டு சந்தேகப்பட்டு, "எனையும் அந்த புதிய ஏரிக்கு அழைத்துச் செல்லவும்" என்று கேட்டது. நண்டு ஒரு சூழ்ச்சியாளன். அது, "நான் உன் மூக்கு பிடித்துக்கொண்டு வரமாட்டேன். உன் கழுத்தை என் நக்கல் கொண்டு பிடித்துக் கொள்கிறேன்" என்று சொன்னது. கொக்கு ஒத்துக்கொண்டது. நடுவழியில் நண்டு கீழே பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியடைந்தது. அங்கே ஒரு பெரிய பாறையின் கீழ் மீன் எலும்புகளின் குவியம். அந்த நொடியே நண்டு உண்மை புரிந்து கொண்டது. "ஏமாற்றல்காரனே, நானும் உன் இரையாக மாட்டேன்" என்று கத்தி நக்கலை வலியாய் பிழிந்து கொக்கை கொன்றுவிட்டது. பின்னர் நண்டு பாதுகாப்பாக ஏரிக்குத் திரும்பி மீதி ஜீவிகளிடம் உண்மையை கூறியது. அனைவரும் நண்டுக்கு நன்றி கூறினார்கள். பாடம்: யாரையும் குருட்டு நம்பிக்கையுடன் நம்பக்கூடாது. புத்திசாலித்தனமாய் செயல்பட வேண்டும்.